Chapter 3 exercise 3.9 first sum first part, second part, third part, fourth part பார்க்க போறோம். Determine the quadratic equation whose sum and products of roots are. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா sum and product of the roots are கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா quadratic equations கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு general form இருக்கு. General form of the quadratic equation when the roots are given as roots கொடுத்துட்டு quadratic equation கேட்டால் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. எடுத்து எழுதிருமா? எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் தான் நமக்கு என்னது சம்மு, செகண்ட் ஒன்று ப்ராடக்ட். ஸோ மைனஸ் இந்த மைனஸ் அப்படிங்க வந்துடும். மைனஸ் 9 எக்ஸ் ப்ளஸ் 20 ஃபார்முலாவில் இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போடுறோம். ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்ப்பா? ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. therefore நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. வாங்க நெக்ஸ்ட் சம் போட்டுடலாம். 5/3, 4 நமக்கு சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க செகண்ட் சம்மில். ஃபஸ்ட் சம்மில் செகண்ட் பார்ட்டில். ஸோ சம் போட்டுடலாமா? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதுக்கும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் அப்படியே கொண்டு வந்துடுவோம். இங்கே சம் 5/3 எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் என்ன 4 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5/3 எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எல்சிஎம் எடுப்போமா? 3 இங்கே எல்சிஎம் எடுக்குள்ள 3 டைம்ஸ். ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர் மைனஸ் 1 டைம் 5x ப்ளஸ் 4 இன்ட்டு 3 12 ஈக்குவல் டு 0. 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12/3 ஈக்குவல் டு 0. 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இங்கே டிவைடில் இருக்குள்ள இந்த சைடில் இருக்குள்ள மல்டிபிள் ஆகிடும். 0வில் எதை மல்டிபிள் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. therefore ஆன்சர் எழுதிடுமா? 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. இதுதான் செகண்ட் சம்மோட ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் சம்மில் தேர்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3/2, -1ன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் when the roots are given as அதே சேம் ஃபார்முலா தான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? -3/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் -1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 3/2 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அகெயின் எல்சிஎம் எடுக்க வேண்டியது தான். 2 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 1 டைம். ஸோ 1 இன்ட்டு 3 3x மைனஸ் 1 இன்ட்டு 2 2 ஈக்குவல் டு 0. 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0/2. இந்த 2 டிவைடில் இருக்கிற இந்த சைடில் பக்கம் மல்டிப்ளிகேஷன் ஆகும். 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0. ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. therefore ஆன்சர் என்னப்பா கிடைச்சிருக்கு? 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் சம்மில் ஃபோர்த் பார்ட் பார்த்துடலாம். -2 மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் 5a ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அந்த ரூட்ஸ் ஆர் கிவன். ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எழுதுமா? -2 இங்கே மைனஸ் அதில் மல்டிபிள் பண்ணிடுமா? ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு 2 மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a ஹோல் ஸ்கொயர் அதை எழுதியாச்சு. சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு எக்ஸ் ப்ளஸ்
a plus 5 whole square equal to 0. x square plus minus into minus plus ஆயிடும். ஸோ நம்ம ப்ளஸ்ஸை காமனாக வெளில எடுக்கிறோம். காமனாக எடுக்கல மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ 2 minus a whole square x plus 5 plus a plus 5 whole square equal to 0. therefore நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னப்பா x square plus 2 minus a whole square x plus a plus 5 whole square equal to 0. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.